செயலில் மரியாதை. மாணவர்களே, 2 படங்கள் தெரிகின்றனவா? ஒன்று அழுக்கான ஆடை அணிந்த படம், மற்றொன்று தூய்மையாக ஆடை அணிந்த படம். எந்த படத்திற்கு சரியிட்டிருக்கிறார்கள்? ஆம், தூய்மையாக ஆடை அணிந்த படத்தைத்தான் இட்டிருக்கின்றார்கள். இதுதான் செயலில் மரியாதை. 2ஆம் எண் கொண்ட கூற்றுகளை நாம் பார்த்தால் 2 படங்கள் தெரிகின்றன. ஒரு குழந்தை நடுவில் விளையாடுகின்றது. மற்றொரு படத்தில் குழந்தை ஒதுங்கி நிற்கின்றது. இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யார் பேசிக்கொண்டிருந்தாலும் நாம் குறுக்கீடு செய்யக்கூடாது. அதுதான் இந்த படத்தின் கருத்து. ஆக இரண்டாவதுல நீங்கள் முதல் படத்திற்கு சரி என இடுவீர்கள். 3வது படம் மேம்பாலத்தில் கடக்கலாமா அல்லது சாலையை இப்படி நேராகவே கடக்கலாமா என்பது. மேம்பாலம் இருந்தால் நாம் மேம்பாலத்தை தான் பயன்படுத்த வேண்டும். அதுதான் பாதசாரிகளின் உயிர்களுக்கு உத்தரவாதம். மாணவர்களாகிய நாம் முடிந்தவரை, நம்மால் இயன்றவரை மேம்பாலத்தை பயன்படுத்த வேண்டும். மேம்பாலத்தை பயன்படுத்துவது எல்லோருக்கும் பாதுகாப்பு என்பதை கருத்தில் கொள்வோம். செயலில் மரியாதை. அழுக்கான ஆடை அணியக்கூடாது. பேசும்பொழுது குறுக்கீடு செய்யக்கூடாது. பாதசாரிகள்னா எல்லோருமே, சிறுவர் பெரியவர் யாரெல்லாம் நடந்து போகிறாங்களோ அவங்க பாதசாரிகள். சாலையை கடக்க மேம்பாலத்தை பயன்படுத்த வேண்டும். இவையெல்லாம் செயலில் மரியாதை. மாணவர்களே, கருத்தில் கொள்வோம்.